ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்பில் இருந்து புதுசாக அமல்படுத்தியிருக்கக்கூடிய 4 முக்கியமான புதிய அப்டேட் என்னென்ன அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பயனுள்ள தகவல், முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது மல்டிபிள் நாமினிஸ். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், அல்லது ஒரு பேங்க்கில் லாக்கர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் மட்டும்தான் நம்ம நாமினியாக கொடுக்க முடியும், பேர் வந்து ஆட் பண்ண முடியும். ஆனால் இப்போ மல்டிபிள் நாமினிஸ், அதாவது அப் டு 4 நாமினி வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா, நீங்கள் 4 பேரை வந்து நாமினியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாமினியை ஆட் பண்ணும்போது நம்ம பர்சன்டேஜும் அவங்களுக்கு ஈக்குவலாக ஷேர் வேணுன்னா ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 4 பேர் நீங்கள் நாமினி ஆட் பண்ணிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் 25%, 25, 25, 25 அப்படின்னு போட்டு 100% ஈக்குவல் பண்ணலாம். அது அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நாமினிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்குறீங்களோ அந்த பர்சன்டேஜ் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பப்படி ஒவ்வொரு நாமினிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜான தொகை வந்து போய் சேரணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே வந்து நாமினி ஆட் பண்ணும்போது டிசைட் பண்ணி வச்சிடலாம். நாமினி ஆட் பண்ணதுக்கப்புறமாவும் நீங்கள் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா கூட மாற்றிக்கலாங்க. இப்போது இதில் ஒரு டவுட் வரும். இப்போ நான் 4 பேர் வந்து நாமினியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய நபருக்கு நான் 50% நாமினியை ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது அசைன் பண்ணியிருக்கிறேன். கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்களுக்கு போகும். இன்கேஸ் அந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய நபரும் வந்து இறந்துட்டார், தெரியாத ஏதாவது ஒரு விபத்தில் வந்து இறந்துட்டார் அப்படின்னா, அந்த 50% வந்து மற்ற நாமினிஸ்க்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகும். அந்த 50% வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவதாக யார் நாமினியாக இருக்காங்களோ அவங்களுடைய பேருக்கு போயிடும். அதான் வந்து சக்ஸஸிவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரியாரிட்டி வைஸு உங்களுடைய அந்த பணத்தை வந்து நாமினிக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி லாக்கரில் நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் ப்ரியாரிட்டி வைஸ் அதை வந்து கொடுத்துருவாங்க. அடுத்த நாமினி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேரும். இது உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு. ஸோ இது வரைக்கும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், லாக்கராக இருக்கட்டும், அதில் ஒரு நாமினி தான் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, பேங்க்கில் போயிட்டு நீங்கள் 4 நாமினி ஆட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் அப் டு 4 நாமினி வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி கிரெடிட் ஸ்கோர் அப்டேட் பார்த்திங்கன்னா, இப்போ வீக்லி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் ஆனது இப்போ நம்ம லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அது சரியான முறையில் கட்டிகிட்டே வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு 7 நாளைக்கு ஒரு தடவையும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ஆனது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதில் நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் அந்த லோனை கட்டுறதுக்கு ஒரு நாள் டிலே ஆனால் கூட உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து அப்டேட் ஆகிரும். அப்போ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ஆனது அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் இந்த சென்ஸ் பார்க்கும்போது கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு உடனடியாக வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், கரெக்டாக லோன் கட்டிகிட்டு இருந்தால். நெகட்டிவ் வந்து 1 டே டிலே ஆனாலும் டக்குன்னு வந்து உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்டேட் வீக்லி அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்துலேயும் 7ஆம் தேதி, 14ஆம் தேதி, 21ஆம் தேதி, 28ஆம் தேதி உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. இப்போது 3ஆவதாக ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. நோ ப்ரீ பேமெண்ட் பெனால்ட்டிஸ். ஸோ இப்போ லோன் வாங்கின எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃப்ளோட்டிங் ரேட் பேஸ்டு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன் கிடையாது. ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் லோனுக்கு மட்டும்தான் இந்த நோ ப்ரீ பேமெண்ட் பெனால்ட்டிஸ் வந்து அப்ளிகபிள். இப்போ ஜனவரி 1, 2026 பேங்காக இருக்கட்டும் அல்லது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷனாக இருக்கட்டும், நம்ம அந்த லோனை முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோசர் ஆர் ப்ரீ பேமெண்ட் ஃபீஸ் வந்து நம்ம முன்கூட்டியே வந்து செலுத்துகிறோம். அந்த லோனை ஒரு உதாரணத்துக்கு 10 வருஷம் நான் வந்து லோன் எடுத்திருக்கேன். 5 வருஷத்துலேயே நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கான எல்லா அமௌண்ட்டும் எடுத்துகிட்டு போய் நான் க்ளோஸ் பண்ணும்போது சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து பழைய ரூல்ஸ் படி போட்டாங்க இந்த ஃப்ளோட்டிங் ரேட் பேஸ்டு லோன்ஸுக்கு. ஆனால் இந்த 1 ஜனவரி 2026 இருந்து அது கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பெனால்ட்டியும் செலுத்த தேவையில்லை இந்த லோனை முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணும்போது. எந்த மாதிரியான லோன் வகைகளுக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார் லோன், ஹோம் லோன், அதே மாதிரி பர்சனல் லோன், தென் எஜுகேஷன் லோன். ஸோ இது எல்லாத்துக்குமே இது பொருந்தது. அடுத்து 4ஆவதாக ஒரு அப்டேட், ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் காம்பன்சேஷன். அதாவது 5 டே ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறேன், 10,000 பணம் போடுறேன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. எவ்வளோ எடுத்தாலும் சரி இது பொருந்தும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10,000 நான் ஏடிஎம்மில் பணம் போடுறேன், அக்கௌண்ட்டில் அமௌண்ட் டெபிட் ஆகிருச்சு, ஆனால் ஏடிஎம் மிஷினில் வந்து டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிருச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் அந்த 10,000 நான் தொகையை 5 நாட்களுக்குள்ளார, 5 வேலை நாட்களுக்குள்ளார, ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 வேலை நாட்களுக்குள்ளார என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் திரும்பி வந்துடணும். அப்படி வராத பட்சத்தில் ஒவ்வொரு நாள் டிலே ஆகும்போதும் ஃபைனாக வந்து ₹100 பேங்க் தரப்புலேருந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகி அக்கௌண்ட்டில் பணம் போயிருந்தது அப்படின்னா 5 நாட்களுக்குள்ளே ரிட்டர்ன் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிட்டர்ன் வரலனா அடுத்து வர ஒவ்வொரு நாள் டிலேக்கும் ₹100 பேங்க் தரப்புலேருந்து கொடுக்கணும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 வகையான அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த தகவல் பயனுள்ள ஒரு தகவல் தான். அதனால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.